ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த படத்தோட பேர் ஷேம்லெஸ். 2012 வெளியான படம். அக்காவை அடையிறதுக்காக தம்பிக்கான என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ணுறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ டடக்கு, அவன் பேர் அப்படித்தாங்க வச்சுருக்கான். ட்ரெயினில் வித்தவுட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் டிக்கெட் செக்கர் வர அவர்கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவான சமயமாக பார்த்து எகிரி குதிச்சிடறான் ட்ரெயின்ல இருந்து. ஆனால் நல்ல வேலையாக நம்ம டடக்குக்கு ஒன்றும் ஆகலை. இவன் இப்படி குதிச்சு உருண்டு எந்திரிச்சு வரதை அங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்றா. பார்த்த நிமிஷத்துல இருந்து அங்காவுக்கு டடக்கா ரொம்ப பிடிச்சி போகுது. அங்கா அவங்க அம்மா அப்பா கூட வெளியே வந்திருப்பா போல இருக்கு. டடக்கும் அவளை கவனிச்சிட்டும் கவனிக்காத மாதிரி போகிறான். ஒரு கடைக்கு வந்தவன் அவனோட அக்காவுக்கு பிடிச்ச பிஸ்தா ஐஸ்கிரீமாக வாங்கிட்டு அக்காவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான். வீட்டுக்கு வந்த டடக்கு அக்கா ஏனா துணி மாற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்றான். அப்படி அக்காவை பார்த்த உடனே டடக்கோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. அக்கா மேலே இவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு, எப்போ சமயம் கிடைக்கும் அவளை சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு கொக்கு மாதிரி ஒத்த கால காத்துட்டு இருக்கான். முறையில்லாத ஒரு உறவுக்கு அவன் ஆசைப்படுறான். ஏனாக்கு அவ தம்பி வந்ததுல அவ்வளவு விருப்பம் இல்லை. அவங்கிட்ட அதை ஓப்பனாவே சொல்லிடுறா. இதை பாரு டடக்கு, நீ சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம். சரி வந்தது வந்துட்டேன், எப்ப போவ அப்படின்னு கேட்கறா. டடக்கு ஆக்சுவலா வேற ஒரு ஊர்ல படிச்சுட்டு இருந்தான். ஃபர்தரா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அக்கா இருக்கிற இந்த ஊருக்கே வந்துட்டான். ஆக்சுவலா இந்த வீடு இவங்க அப்பா அம்மாவோடது. ரெண்டு பேர்த்துக்கும் அதுல பங்கு இருக்கு. ஆனா ஏனா தான் அதை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. அக்கா இந்த மாதிரி பேசினதை கேட்டு டடக்கு ரொம்ப வருத்தப்படுறான். தன்னோட ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது பூட்டப்பட்டிருக்கு. சாவி துவாரத்து வழியா உள்ள பார்க்குறான். அந்த ரூம்ல ஏகப்பட்ட திங்ஸ் போட்டிருக்கு. நான் எப்படி இங்க படுப்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கிருந்து கிளம்பி ஹை ஸ்கூலுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு பொண்ணை பார்த்தான் இல்லையா, அங்கா, அந்த பொண்ணை அங்க மீட் பண்றான். அவ மும்மரமா ஏதோ படிச்சுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு அவ கூட பேசாம இவன் பாட்டுக்கு உள்ள போக இவனை அங்கா பாத்துறா. ஓ நீ நம்ம ஸ்கூல் தானா அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஸ்கூல் முடிச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அங்கா அவ வீட்டில் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருக்கதை பார்க்குறா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரு. அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கிற ஒருத்தன், அவன் பேர் ஜானு. அவனுக்கு அங்காவை ரொம்ப பிடிக்கும். அதனால அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்கான். அங்காவோட அப்பாவும் அங்காவை ஜானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் அங்காவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. அதனால கொண்டு வந்த காஃபியை சீக்கிரம் கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்பாவோட எதிரி குரூப்பை சேர்ந்த சில பேர் கையில் இரும்பு தடியோட வந்து அந்த ஜானோட காரை அடிச்சு நொறுக்கி சேதப்படுத்துறானுங்க. சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஜானும் அவன் குரூப்பும் அந்த ஆப்போசிட் கேங்கை துரத்திட்டு அவனுக்கெல்லாம் போக அன்னைக்கு நைட்டு ஆனா அவ பாய் ஃப்ரெண்டான ஹென்ரியை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றா. ரெண்டு பேரும் எங்கேயோ சினிமாவுக்கு போயிட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறதே 2 ரூமு. ஒரு பெட்ரூம் அக்கா யூஸ் பண்ணிக்கிறா. இவனோட பெட்ரூம்குள்ள ஏதோ பொருள்லாம் போட்டு வச்சிருக்கு. வேற வழி இல்லாமல் இவன் ஹாலில் தான் படுத்திருக்கான். உள்ள போன 2 பேரும் கதவம் கூட சாத்தாம இப்படி சரசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்காவோட முனகல் சத்தம் இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே அக்காவையே தான் பண்ற மாதிரி கற்பனை வேற பண்ணிக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு பச்சை புள்ள மாதிரி இருப்பான். ஆனால் பயங்கரமான கேடி. இவன் அவங்க அக்காவை பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக தான் இருக்கும். புரியுற மாதிரி சொல்ல போனா இவன் பார்வைப்பட்டாலே அவங்க அக்கா கர்ப்பமாயிருவா. இவன் ஒரு அக்கா விரியம் போல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹென்றி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை ஆனா போட்டு பார்த்துட்டு இருக்கா. கண்ணாடியில் அவளை பார்த்தே ரசிச்சுட்டு இருக்க. பின்னாடி இருந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசிக்கிற அக்காவை பார்த்து டடக்கு ரசிச்சுட்டு இருக்கான். என்னடா தம்பி இப்படி பார்க்குற, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு ஆனா கேட்கவும், உனக்கு என்னக்கா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும், போடாட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அவன் பேசுற டபுள் மீனிங் ஆனாக்கு புரியல. சும்மா தம்பி விளையாடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டடக்கும், என் ரூமை ஏங்கா பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அது ஒன்றும் இல்லடா தம்பி, ஹென்ரியோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்குள்ள இருக்கு, அதான் பூட்டி வச்சிருக்கேன். ஏன்டா அப்படின்னு கேட்குறா. இல்லக்கா எனக்கு அந்த ரூம் வேணும் அப்படின்னு டடக் சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹாலில் படுத்துக்க தம்பி அப்படிங்கிறாவோ. ஆனால் டடக்கோ, இல்லக்கா ஹாலில் படுக்க முடியாது, நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் போட்ட சத்தம் என்னால் தூங்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, எனக்கு அந்த ரூம் தான் வேணும் அப்படிங்கிறான். அப்பதான் ஏனாவும், நீ இங்கேயே தங்க போறியா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறா. ஆமா, இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குல்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன், ஏன் எல்லாத்தையும் நீ மட்டும்தான் அனுபவிக்கணுமா, நான் அனுபவிக்க கூடாதா அப்படிங்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன், ஹென்ரியை வர சொல்லி அவன் திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருந்து எடுத்து உனக்கு ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், போதுமா அப்படின்னு சொல்லி ஹென்றி வரவும் அவன் திங்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்கிறான். ஹென்ரியும் டடக்கு கூட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் டடக்கு அவன் கூட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா டடக்குக்கு ஹென்றி மேலே பொறாமை, அவங்க அக்காவை போட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதனால் அவன் மேலே கடுப்பு, பொறாமை, கோபம், ஆத்திரம் எல்லாம் இருக்குது. ஒரு வழியாக ரூமை க்ளீன் பண்ணி, இந்தா உன் தலகாணி
ராணி அப்படின்னு அவன் மூஞ்சில வீசிட்டு போற அக்காவும், அன்னைக்கு ஸ்கூல்ல டடக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் டடக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹென்ரிய பத்தின ஒரு விஷயத்த சொல்றான். இதோ பாரு மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். உங்க அக்கா ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்காளே ஹென்ரின்னு, அவன் நல்லவன் இல்ல மச்சி. அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமாயி 2 குழந்தைங்க இருக்கு. அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு உங்க அக்கா கூட இப்ப சுத்திட்டு இருக்கான். இதை உங்க அக்கா கிட்ட சொல்லி புரிய வைடா அப்படின்னு சொல்லவும், அக்கா இந்த மாதிரி தப்பான நபரை காதலிக்கிறாளே அப்படின்னு வருத்தப்படாம டடக்கு சந்தோஷப்படுறான். அவனை என்ன சொல்லி கழட்டி விடுறதுன்னு இத்தனை நாள் அவனுக்கு தெரியல. இப்போ ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. இந்த காரணத்தை வச்சு ஹென்ரிய அக்கா கிட்ட இருந்து பிரிச்சு இவன் அக்கா கிட்ட ஒட்டிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அதன்படி அக்கா கிட்ட வந்து ஹென்ரிய பத்தி என்ன கேள்விப்பட்டானோ எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அவ அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறா. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவன் வேண்டாங்கக்கா ப்ளீஸ் அப்படின்னு டடக்கு சொல்லவும், இதை கேட்டு அக்காவுக்கு கோவம் வருது. இதோ பாடுறா தம்பி, இவ்வளவுதான் உன்னோட லிமிட். தேவையில்லாம என்னோட பர்சனல்ல நீ மூக்க நுழைக்காத. ஹென்ரிய பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவர் கூட பழகிட்டு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு. தேவையே இல்லாம ஹென்றி மேல நீ பகையை வளர்த்திட்டு இருக்க. இது எனக்கு செட் ஆகாது டடக்கு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இதனால கடுப்பான டடக்கும் அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றான் வீட்டை விட்டு போறதுக்காக. அந்த சமயத்துல தான் இபி ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கரண்ட் பில் கட்டி 3 மாசம் ஆகுதாமா, இன்னும் 2 நாள்ல கட்டலைன்னா கரண்ட்டை பிடிங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் ஏனாவோட சூழ்நிலை என்னன்னு டடக்குக்கு புரிய ஆரம்பிக்குது. அவ கையில பணமே கிடையாது. ஒருவேளை ஹென்றி கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பணத்துக்காகத்தான் அவன் கூட பழகிட்டு இருக்காளோ அப்படின்னு டடக்கு யோசிக்கிறான். அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்க, என்னதான் ஏனா அவனை போக சொல்லிட்டாலும் அவன் போறதை அவளால தாங்கிக்க முடியல. போகாதரா தம்பி அப்படின்னு அவனை வந்து தடுக்கிறா. ஆனா டடக்கு கொண்டு இது புதுசு இல்லை. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தடவை அக்கா கூட சண்டை பிடிக்க அக்கா அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பா. அந்த சமயத்துல போறதுக்கு இடம் இல்லாம பல நாட்கள் ரோட்ல பிச்சைக்காரனாட்டா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்பவும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தம்பிக்கு வந்துட வேண்டாமேன்னு சொல்லி அவளும் மனசரங்கி அவனை தடுக்கிறா. டடக்கு அவளை கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்த சமயத்துல டடக்கு அங்காவை பார்க்கறான். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கா பேச பேச அவ தன்னை காதலிக்கிறதா டடக்கு புரிஞ்சுக்கிறான். அவ பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அங்கா பாத்தீங்கன்னா பணக்காரி, ஆனா டடக்கு ரொம்ப ஏழை. இதெல்லாம் செட் ஆகி வராது அப்படின்னு அங்காவோட காதலை ஏத்துக்க மறுக்கிறான். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த டடக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறத பாக்குறான். அக்கா தான் வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்க அந்த ஹென்றி வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அவ கூட வெறித்தனமா மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். அடிச்சதுரா சான்ஸ், இதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச டடக்கு அவங்களுக்கு தெரியாம கதவை சைலண்டா சாத்தி வெளிப்பக்கமா தாள் போட்டுட்டு அக்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அக்கா வரவும், உன்னோட உத்தம புத்திரன் புருஷன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு கதவை திறந்து விட, ஹென்றி கையும் களவுமா ஆனா கிட்ட மாட்டிக்கிறான். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஆனாவால இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல. அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான். நீ என்னை எவ்வளவு யூஸ் பண்ணியிருப்ப, நான் ஏதாவது முகம் சொல்லிச்சேனா? இதுக்கு மேல நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது ஹென்றி, நீ கிளம்பு அப்படின்னு ஹென்றி கூட பிரேக்கப் பண்ணிடுறா. இதையெல்லாம் ஒரு வில்லத்தனமான சிரிப்போட டடக்கு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். எப்படியோ தனக்கு போட்டியா இருந்த ஹென்ரிய அக்கா கிட்ட இருந்து கட் பண்ணியாச்சு. இனி அக்காவை தான் அடையிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்ல இருந்து இவங்க பணம் கட்டாததால கட்டையை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் இல்லாம வீடே இருட்டா கிடக்குது. இதனால ஆனா தன்னோட நிலைமையை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறா. அக்கா வருத்தப்படுறத பார்த்து டடக்குக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால ஸ்கூல் முடிச்ச உடனே பார்ட் டைம் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே அவனுக்கு வருமானம் கிடைக்குது. ஆனால் கரண்ட் பில்லை கட்டுற அளவுக்கு போதுமான வருமானம் இல்லை. அந்த சமயத்தில் தான் திரும்பவும் டடக்கு ஆங்காவை மீட் பண்ணுறான். ஆங்கா கிட்ட அவங்க குடும்ப சூழ்நிலை பற்றியெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கான். இப்போ அந்த கரண்ட் பிரச்சனையும் சொல்கிறான். பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாரிச்ச அந்த பணமும் பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் ஆங்காவும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது வா அப்படின்னு அவள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க அப்பாவோட குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கார்பெட் ஒன்று இருக்குது. அந்த கார்பெட்டை 2 பேர் சேர்ந்து திருடி கொண்டு போய் விற்கிறாங்க. அதில் வந்த பணமும் இபி பில்லு கட்டுற அளவுக்கு பத்தல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டடக்கு கவலைப்பட, உனக்கு இபி பில் கட்டணும் அவ்வளோதானே, அந்த பிரச்சனையை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வழக்கமாக அவங்க அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்துருக்காங்க. அந்த ஜானு இந்த தடவையும் இவளை அப்படியே திங்கிற மாதிரி பார்க்குறான். அவன் நக்கலாக பார்க்கறத பொறுத்துக்க முடியாத அங்காவும் தான் நல்லா படித்து டாக்டராக போகிறதா அவன் முன்னாடி பெருமையாக சொல்கிறா. ஆனால் அந்த கேங்கெல்லாம் அதை கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீ
டாக்டருக்கு படிக்கணும்னா ஜானை கல்யாணம் பண்ணாதான் படிக்க முடியும், ஏன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி அவளை நக்கல் அடிக்க, இதனால மனசு உடைஞ்சு போன அங்கா வீட்டுக்குள்ள போறா. உள்ள போன அங்காவும் அவங்க அப்பா டிராயரை ஓபன் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்து டடக்கு கிட்ட கொடுக்குறா. இந்த பணத்தை வச்சு ஈபி பில்லு கட்டுறாங்க. திரும்பவும் டடக்கோட வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கிடைக்குது. தக்க சமயத்துல பணம் கொடுத்து உதவுனதுக்காக உன்னோட இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அங்கா, நான் உனக்காக எதுவும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவளோட காதலை திரும்பவும் டடக்கு கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறா. ஆனா இந்த மரமண்டைக்கு அது ஏறாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவ அமைதியா இருந்துடுறா. வீட்டுக்கு வந்த டடக்கும் கரண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்றான். சாயந்தரத்துக்குள்ள சொன்ன மாதிரியே திரும்பவும் கரண்ட் வந்துருச்சு. ஏனாவுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். கண்டிப்பா கரண்ட் வந்ததை பார்த்து ஏனா சந்தோஷப்படுவா. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவளை போட்டுறணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா அக்காவோட வரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோர் பெல்லும் அடிக்குது. அக்கா தான் வந்துட்டான்னு ஓடி போய் கதவை திறந்தா அக்கா நிப்பான்னு பார்த்தா அங்கா நின்றுட்டு இருக்கா. என்ன இந்த நேரத்துல அப்படின்னு கேட்குறான். நீ தான் எப்போ எந்த உதவி வேணாலும் என்னை வந்து பாருன்னு சொன்னையே, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அங்கா சொல்லவும், அதுக்குன்னு இந்த நைட் நேரத்தில் தான் வருவியா அப்படின்னு எரிஞ்சு விழுகிறான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவகிட்ட உருகி உருகி பேசினா இப்போ அவகிட்ட எரிஞ்சு விழுகிறான். ஏன்னா அவன் அவங்க அக்கா வரவுக்காக காத்துட்டு இருக்கான். அவ வந்த உடனே இன்னைக்கு எப்படியும் சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தவிப்பில் இருக்கான். பல வருஷங்களா அவன் போட்ட பிளான் இன்னைக்கு எப்படியோ நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவன் இருக்கான். இது புரியாம அங்கா அவங்ககிட்ட உதவி கேட்டு வந்ததை அவனுக்கு பிடிக்கல. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் டடக், ஒரு அரை மணி நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பரிதாபமாக கேட்குறா. இந்த ராத்திரி நேரத்துலையா, என்னால் வெளிவர முடியாது, நீ வீட்டுக்கு கிளம்பி போ, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்காவும் அவனை கெஞ்சி பார்க்குறான். ஆனால் டடக்கு கோவத்தில் கத்துறான். ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கா சோகமாக அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இவனும் மேலே ரூமுக்கு வர்றான். அக்கா கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். அந்த சமயத்தில் தான் அக்கா குளிக்க போக பின்னாடியே இவனும் பாத்ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணி அக்காவை கட்டி பிடிக்கிறான். டே தம்பி, என்னடா பண்ணுற, விடுறா என்ன அப்படின்னு அக்கா அவங்ககிட்ட இருந்து திமிரி பார்க்குறா. ஆனால் அவன் பிடிச்ச புடி உடும்பு புடி. அவன்கிட்ட இருந்து அவள் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவன் உடம்பெங்கும் மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அவனை தள்ளி விட்டுட்டு அக்கா அவ ரூமுக்கு ஓடி வந்து கதவத்தால் போட்டுக்கிறா. சே, இன்னைக்கு முடியாம போச்சே அப்படின்னு டடக்கு ரொம்ப ஏமாற்றமா பயங்கர கோவமா இருக்கான். அக்காவுக்கு ரூமுக்குள்ள தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுத்து பார்க்கறா. ஹென்றி இருந்தாலாவது தன்னோட உடல் சூட்டை தணிக்கலாம். அவனும் இப்போ இங்கே இல்லை. டடக்கு வேற இவ உடம்பெல்லாம் தடவி மோப்பம் முடிச்சு அவளை ரொம்ப சூடேற்றி விட்டுட்டான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அக்கா ரொம்ப தவிப்போட யோசிக்கிறா. ஆக்சுவலாக டடக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தம்பி கிடையாது, அதாவது ஸ்டெப் பிரதரு. ஒரு கட்டத்தில் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அக்கா வந்து கதவை ஓப்பன் பண்ண கதவு வாசல்லையே டடக்கு இவளுக்காக காத்துட்டு இருக்கான். உள்ளவாடா தம்பி அப்படின்னு இழுத்து போட்டு அவன் கூட வெறித்தனமா பண்றா. போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறா. எப்படியோ டடக்குக்கு பல வருஷமா அவன் காத்திருந்தது ஃபைனலாக கிடைச்சிருச்சு. இனி நினைச்ச போதெல்லாம் அக்காவை வேட்டையாடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறான் டடக்கு. அந்த சமயத்தில் தான் இவன் ஒரு ஷாப்பிங் மாலில் ஹென்ரியை பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அவன் ஆனாக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கான். என்னடா அது வம்பா போச்சு, இப்போதான் அக்காவை கரெக்ட் பண்ணி போட்டோம், அதுக்குள்ளே இவன் திருப்பி வந்து ஒட்டிக்குவான் போல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவன் ஹென்றி வர்றதுக்கு முன்னாடியே வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து அந்த டோர் பெல் இருக்கு இல்லையா, டோர் பெல் இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறான். ஸோ ஸ்விட்ச் அமுத்தினாலும் உள்ள பெல் அடிக்காது. ஹென்றி வரவுக்காக வாசல்லையே காத்திருந்த டடக்கும் ஹென்றி வரவும் அக்கா உங்க கூட பேச இஷ்டப்படல, கிளம்பு அப்படின்னு சொல்ல, நீ மூடிட்டு நில்லு, நான் அவ கூட பேசிக்கிறேன் அப்படின்னு ஸ்விட்ச் அமுத்துறான். ஆனால் இவன் தான் ஒயரை கழட்டி விட்டானே, அதனால உள்ள பெல் அடிக்காது. அக்காக்கு ஹென்றி வந்ததும் தெரியாது. ஹென்ரியும் 2-3 தடவை பெல் அடிச்சு பார்க்குறான். கீழே இருந்து ஆனா ஆனான்னு கத்தி பார்க்குறான். இவன் கத்துனா கண்டிப்பாக உள்ள கேட்காது. ஆனால் பெல் அடிக்காததால ஆனாக்கு ஹென்றி வந்திருக்கிறது தெரியல. அப்பதான் டடக்கும், நான் சொன்னல எங்கள் அக்கா உன்னை பார்க்கறக்கு விரும்பலன்னு, அவள் உன்னை பார்க்க மாட்டா, கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹென்றி அங்கேருந்து கிளப்பி விட்டுறான். இப்போ அடுத்த நாளே அக்காவுக்கு ஹென்ரியோட நினப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தையெல்லாம் வச்சு சினிமாவுக்கு போகிறதுக்காக 2 டிக்கெட் வாங்கிட்டு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹென்றி ஹாயா டேபிளில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் ஆனா உட்காந்துருக்கா. இதை பார்த்து கடுப்பான டடக்கு, என்னக்கா இதெல்லாம், எதுக்காக இந்த ஏமாத்துக்கார நாயை உள்ள விட்ட அப்படின்னு கத்துறான். ஆனால் அக்கா எதுவும் பேசாம மௌனமா இருக்கா. ஏதோ ஒரு வேகத்துல தம்பி கூட அன்னைக்கு உறவுல அவ ஈடுபட்டுட்டா. இந்த தப்பு இன்னும் தொடரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் வாலண்டரியா ஹென்ரியா இவ தான் வர சொல்லியிருப்பா. தம்பி, நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பிளான் பண்ணணும்பா, பாத்தியா உன்னோட பெல்லு டிராமா எப்படி சொதப்பிக்குச்சுன்னு அப்படின்னு ஹென்றி டடக்கா பார்த்து கிண்டல் பண்றான். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம அக்காவை போட முடியாது அப்படிங்கிற கோபத்துல டடக்கு அவன் அக்காவை பார்த்து, ஏன் இப்படி ஆம்பளைக்கு அலையிற, அப்படி
இப்படின்னு அவளை கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுறான். ஆனால் ஆனாவும் சரி ஹென்ரியும் சரி மௌனமாக உட்காந்துருக்காங்க. கோவம் தலைக்கேறி டடக்கு அங்கேருந்து போகிறான். இன்னைக்கு ஹென்ரியோட ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு ஹென்றி ஆனாவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனாவை பார்த்தா ஹென்ரியோட பாஸு பயங்கரமாக ஜொல்லூத்த ஆரம்பிக்கிறான். அவள் அழகை பற்றி ஹென்றி கிட்ட ஏகத்துக்கு புகழ்றான். நான் அவள் கூட ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்ல, தாராளமாக பாஸ் அப்படின்னு ஆனா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது ஹென்றி பாஸோட கை ஆனாவோட உடம்புல எங்கெங்கேயோ படுது. ஆனா உடம்புல எங்கெல்லாம் மேடு இருக்கோ அங்கெல்லாம் பாஸோட கை பிணையுது. இது ஆனாக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கு. ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட இருந்து பலவந்தமாக பிரிஞ்சு வந்துடுறா. வந்து ஹென்றி கிட்ட அந்த விஷயத்த சொல்ல அவன் பாஸை கண்டிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆனாவை கண்டிக்கிறான். இப்போ என்ன, அவன் கைதானே பட்டுருச்சு, அதனால உனக்கு என்ன இப்போ? உன் தம்பி கூட நீ மேட்டர் பண்ணலையா? இதோ பாரு ஆனா, உன்னை அந்த பார்ட்டிக்கு நான் கூப்பிட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே என்னோட பாஸை கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ப்ரமோஷன் தரேன்னு சொல்லியிருக்கான். ப்ளீஸ் ஆனா, எனக்கு இந்த ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்துக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ரமோஷனும் கிடைச்சிரும். நம்ம 2 பேர்த்துக்கும் இருக்கிற அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்லாம் அதுக்கப்புறம் இருக்காது. நம்ம கை நிறைய காசோட ஜாலியாக வாழலாம் அப்படிங்கிறான். ஆனால் ஆனாக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. என்னால் முடியாது ஹென்றி, நான் என்ன மேட்ரா அப்படின்னு ஆனா கோவப்படுறா. இப்பதான் தெரியுது ஹென்றி ஏன் வாலண்டரியா அவனே வந்து ஆனா கிட்ட ஒட்டிக்கிட்டான் அப்படின்னு. ஆக மொத்தத்துல ஆனாவை அவ தம்பியாகட்டும் காதலனாகட்டும் 2 பேரும் மேட்ருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண பாக்குறாங்க. ப்ளீஸ் ஆனா, நீ அட்ஜஸ்ட் பண்ணலன்னா எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காது. வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவான். நான் கண்டிப்பா உன்னை செட் பண்ணி கொடுக்குறேன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த சமயத்துல இப்படி எடக்கு பண்ணாத ஆனா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறான். இதை எல்லாத்தையும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த டடக்கு அங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அழுதுட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி வந்த ஆனா பின்னாடியே ஹென்ரியும் ஓடி வரான். ப்ளீஸ் ஆனா, இதுக்கு சம்மதி, எனக்கு இந்த ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் கடுப்பான ஆனா ஹென்ரியோட மூஞ்சிலேயே பலார்னு ஒன்று வச்சுட்டு உனக்கு ஒரு பெரிய குட் பை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுறா. அழுதபடியே வேகமாக ஆனா அவன் வீட்டுக்கு வந்துடுறா. பின்னாடியே டடக்கும் அவளை துரத்திட்டு வீட்டுக்கு வர்றான். ஆனால் ஆனா அவனை ரூமுக்குள்ளேயும் கூட விடாம அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறா. டடக்கும் கதவை தட்டி பார்க்குறா. ஆனால் அக்கா கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அதே சமயத்தில் இங்கே அங்காவை காமிக்கிறாங்க. அவள் யாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலோ அதே ஜான் கூட அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆகுது. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. அவள் முகத்தில் டன் கணக்கான சோகம். இவளை தவிர மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஜானோட எதிரி குரூப்பை சேர்ந்த சிலர் ஜானோட காரையும் கூட உடைச்சிருப்பானுங்கல்ல, அந்த குரூப்புக்காரனுங்க இந்த கல்யாணத்துக்குள்ளே பூந்து ஏக கலட்டா பண்ணுறானுங்க. இதனால் வந்திருந்த கெஸ்ட்டுகள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓட அங்கே டடக்கு வரான். அவனை பார்த்ததும் அங்கா கோவத்தில் கத்துறா. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேன்னு நீ சொன்ன அந்த வார்த்தைக்காகத்தான் அன்னைக்கு நைட்டு நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் எப்போ என்னை நாயை விரட்டுற மாதிரி அந்த நடுராத்திரியில் என்னை விரட்டி விட்டையோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது உனக்கு என் மேலே காதல் இல்லை, நான் தான் உன்னை ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அங்கா கோவப்பட டடக்கும் என்னை மன்னிச்சிரு அங்கா, நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சாரி டடக்கு, எல்லாம் கைமீறி போயாச்சு. நான் இப்போ வேற ஒருத்தர் பொண்டாட்டி ஆயிட்டேன். இனி நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நம்ம மீட் பண்ணுறது இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கும். நானும் ஜானும் வேற ஒரு சிட்டிக்கு வாழ போகிறோம் அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டு போகிறா. நொந்து போய் டடக்கு வீட்டுக்கு வந்தா அங்கே அவனுக்கு வேற ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அவன் திங்ஸை எல்லாம் பொட்டியில் போட்டு பேக் பண்ணி தயாராக எடுத்து வச்சிருக்கிறா அவனோட அக்கா. இவனை பார்த்து ஒரு வார்த்தம் கூட பேசாமல் அக்கா எந்திரிச்சு நகுந்து நிற்க, அதாவது உன் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. டடக்குக்கு இப்போதான் ரியாலிட்டி என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட டடக்கும் பேகை தூக்கி தோளில் மாட்டிட்டு அவன் திங்ஸை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் அக்கா மேல இருந்த தவறான ஆசையால் அவனுக்கு கிடைச்ச உண்மையான காதலியை இழந்தான். இப்போ அவனுக்கு கிடைக்க வேண்டிய அக்காவோட ஆதரவும் அவனுக்கு கிடைக்காம போக ஒரு தனி மரமாக சோகத்தோட அங்கிருந்து கிளம்புறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை நிறுத்தின அக்காவும் கடைசி தடவையா அப்படின்னு சொல்லிட்டு டடக்குக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி வச்சிருக்கா. அந்த ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அங்கிருந்து டடக்கு கிளம்புறான். இதோட இந்த படமும் முடியுது. அதாவது இந்த படத்தோட மேக்கர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சில சமயங்களில் இயற்கைக்கு மாறா நம்ம நடந்துக்க முற்படும் போது அந்த தப்பான உறவு நம்ம வாழ்க்கையோட திசையவே மாற்றிடும். அதாவது அக்கா கூட உறவு வச்சுக்கிறது, சித்தி கூட உறவு வச்சுக்கிறது, அத்தை கூட உறவு வச்சுக்கிறது அப்படின்னு அந்த தப்பான உறவுக்கு அடிமையாகாம நம்ம வாழ்க்கைக்கு எது சரி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நல்ல வழியில் பயணம் பண்ணுறதா நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.